ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு 5 ஃப்ளேவரில் உருளைக்கிழங்கு சிப்ஸ் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுவும் இந்த அளவுக்கு கிறிஸ்பியாக நம்ம கடையில் வாங்குகிற சிப்ஸ் மாதிரி ரெடி பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு உருளைக்கிழங்கை நல்லா கழுவிட்டு அப்புறமா அதில் தோல் சீவிக்கோங்க. தோல் சீவாமல் கூட நம்ம சிப்ஸ் ரெடி பண்ணலாம். ஆனால் நம்ம தோலோடு போட்டோன்னா அது சீக்கிரமாக கொஞ்சம் கருப்பாயிடும் தோல் மட்டும். அதனால தோல் சீவிட்டு போடுறது ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ தோல் சீவின உருளைக்கிழங்கு எல்லாத்தையும் ஸ்லைஸ் பண்ணிக்கலாம். உங்ககிட்ட ஸ்லைசர் இருந்துச்சுன்னா அதில் கூட நீங்கள் உருளைக்கிழங்க சீவிக்கலாம். இதை டைரெக்டாக அப்படியே ஆயிலில் ஸ்லைஸ் பண்ணி விட்டாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் உங்களுக்கு பயமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் இதை ஃபஸ்ட்டே இந்த மாதிரி சீவி எடுத்து வச்சுக்கோங்க. ஸ்லைஸ் பண்ண உருளைக்கிழங்கு எல்லாத்தையும் ஒன்று மேலே ஒன்று அடுக்கி வச்சுக்கோங்க. தனித்தனியாக இருந்துச்சுன்னா சீக்கிரம் காஞ்சிடும். நாம் அதில் சிப்ஸ் போடும்போது சிப்ஸ் சீக்கிரமாக கருத்து போயிடும். சிப்ஸ் பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிட்டு அடுப்பை ஆன் பண்ணிக்கோங்க. எண்ணெய் லைட்டாக சூடாக ஆரம்பித்ததும் அடுப்பு ஃபுல்லாக குறைச்சிட்டு நாம் அடுக்கி வச்சுருந்த உருளைக்கிழங்கு ஸ்லைசஸ் எல்லாம் ஒவ்வொன்றா சேர்த்துக்கோங்க. நிறையா சேர்த்து பொரிக்க வேண்டாம், கொஞ்சம் கம்மியாக பொரிச்சிக்கோங்க. அதே மாதிரி எண்ணெய் ரொம்ப அதிகமான சூட்டில் இருக்கும்போது நாம் சேர்த்தோன்னா உருளைக்கிழங்கு எல்லாமே சீக்கிரமாக வெந்து கருத்து போயிடும். அதனால் எண்ணெய் லைட்டாக சூடாக ஆரம்பித்ததும் உருளைக்கிழங்கை சேர்த்துட்டு இந்த மாதிரி அப்பப்போ நீங்கள் கிண்டி விட்டுட்டே இருந்தீங்கன்னா உருளைக்கிழங்கு எல்லா பக்கமும் நல்லா ஈவனாக குக் ஆகிடும். அதே மாதிரி நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்கும். எண்ணெயில் பபுள்ஸ் நல்லா குறைஞ்சிடுச்சு அப்படின்னா சிப்ஸ் நமக்கு ரெடி ஆகிடுச்சுன்னு அர்த்தம். இப்போ நான் இதை ஒரு பவுலுக்கு மாற்றும் போது எந்த அளவுக்கு சத்தம் வருதுன்னு பாருங்கள். இது அவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குது. ஏன்னா குறைஞ்ச தீயில் வச்சு அப்பப்போ நான் இதை திருப்பி விட்டுட்டே இருந்தேன். அதனால தான் இவ்வளோ கிறிஸ்பியாக கிடச்சிருக்கு. இப்போது ஒவ்வொரு ஃப்ளேவர்ஸாக ரெடி பண்ணலாம். ஃபஸ்ட்டு ரொம்பவே ஈஸியான கிளாசிக். இது எல்லாத்துக்குமே தெரிஞ்சது தான், ரொம்ப ஈஸி. நீங்கள் ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற உருளைக்கிழங்கு சிப்ஸில் கொஞ்சமாக உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணுங்கள், அவ்வளோதான். ஃபஸ்ட்டு ஃப்ளேவர் ரெடி ஆகிடுச்சு. காரம் சேர்க்காததுனால குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அடுத்து நம்ம பார்க்க போகிறது சில்லி ஃப்ளேவர். இது பருப்பு சாதத்துக்கு சூப்பரான காம்பினேஷன். ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி உருளைக்கிழங்கை பொரிச்சிட்டு உப்பு சேர்த்துக்கோங்க. உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி தனி மிளகாய் தூள் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கரண்ட் போயிடுச்சு. அவ்வளோதான், நல்லா காரசாரமான சில்லி ஃப்ளேவர் வீட்டிலையே ரெடி பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு என்னோடய ஃபேவரட்டான ஃப்ளேவர் சில்லி டொமேட்டோ ரெடி பண்ணலாம். இதுக்கு ஃப்ரை பண்ணி வச்சுருந்த உருளைக்கிழங்குல கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. அப்புறம் கொஞ்சமாக தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. அப்புறம் தக்காளி பொடி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த டொமேட்டோ பவுடர் நீங்கள் கடையில் வாங்கிக்கலாம். அப்படி இல்லைன்னா இதை வீட்டிலையே எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்ட்டு நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுத்துருக்கேன், அதை பார்த்துக்கோங்க. இந்த ஃப்ளேவர்ஸ் எல்லாமே இந்த அளவு தான் சேர்க்கணும்னு கிடையாது. உங்களோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி கூட்டி குறைச்சிக்கோங்க. அவ்வளோதான், தக்காளியோட டேஸ்ட்டில் நல்லா காரமாக சிப்ஸ் ரெடி ஆகிடுச்சு. அடுத்து பூண்டு வெங்காயமோட ஃப்ளேவரில் சிப்ஸ் ரெடி பண்ணலாம். ஃப்ரை பண்ணி வச்சுருக்க சிப்ஸில் உப்பு சேர்த்துக்கோங்க. அடுத்து வெங்காய பொடி சேர்த்துருக்கேன். இதை கடையில் வாங்காமல் வீட்டிலையே நாம் எப்படி பண்ணுறது அப்படின்ட்டு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஒரு லிங்க் கொடுத்துருக்கேன், அதையும் பாருங்கள். அடுத்து சுகரை கொஞ்சமாக பவுடர் பண்ணி சேர்த்துக்கோங்க. அப்புறம் பூண்டு பொடி சேர்த்துக்கோங்க. இந்த கார்லிக் பவுடரை வீட்டிலையே எப்படி ரெடி பண்ணுறதுன்ட்டு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுத்துருக்கேன். அப்புறம் உங்களுக்கு காரம் வேணும்னா சில்லி பவுடர் சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க, அவ்வளோதான். எங்களுக்கு ரொம்ப பிடிச்ச 4வது ஃப்ளேவர் ரெடி ஆகிடுச்சு. லாஸ்ட்டு ஃப்ளேவர் நம்மளோட இந்தியன் ஸ்பைசஸ் யூஸ் பண்ணி பண்ணலாம். ஃப்ரை பண்ண உருளைக்கிழங்குல உப்பு சேர்த்துக்கோங்க. உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக மல்லிப்பொடி, அதாவது தனியாத்தூள் சேர்த்துக்கோங்க. அடுத்து தக்காளி பொடி சேர்த்துருக்கேன், இது ஆப்ஷனல் தான். அடுத்து மிளகுத்தூள் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதில் நம்ம தனியா அப்புறம் இந்த பெப்பர் எல்லாம் சேர்த்துருக்கிறதுனால இதை நீங்கள் ஸ்டோர் பண்ணி வைக்கிற பாக்ஸ் ஓப்பன் பண்ணாலே நல்ல ஒரு வாசனை வரும். அவ்வளோதான், என் ஹஸ்பண்ட்க்கு ரொம்ப பிடிச்ச 5வது ஃப்ளேவரும் ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதான், 5 ஃப்ளேவரும் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த 5ஐயும் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபேவரட் எதுன்னு சொல்லி எனக்கு கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.